வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு தரமான கிளாஸ் பார்க்குறோம். அதாவது வந்து 2 தம்பிள்ஸை மட்டும் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஹோம் ஒர்க் பண்ணுறோங்க. நீங்கள் ஜிம்லேயும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியான ஒரு டெல்ராய்டு கிளாஸ் பண்ணுறோம். அதாவது வந்து தோள்பட்டை, ஷோல்டரும் அந்த தோள்பட்டைங்கிற அந்த பகுதியை வந்து நம்ம டார்கெட் பண்ணி பண்ணுறோம். வேறு லெவலில் இருக்கும் கிளாஸ் பாருங்கள். இப்போ வந்து இந்த கிளாஸில் நீங்கள் பார்த்தோம்னா நம்ம என்னன்னா ஆக்சுவலி அந்த போசிங் பண்ணுறதுக்கு அந்த டெல்ராய்டு டார்கெட் பண்ணி தான் உங்களுக்கு போசிங் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒரு 2 தம்பிள்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ ரெண்டு தம்பிள்ஸ் வச்சு நம்ம வந்து புஷ்அப் தான் பண்ணுறோம். அந்த புஷ்அப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்பு கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுங்க. இந்த மாதிரிங்க நல்ல கையை அகலமாக வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு அந்த தோள்பட்டையில் வந்து செம லோடு போகும். மேக்ஸிமம் உங்களால் முடியுதோ பண்ணுங்கள். 2 செட் போடுங்க ஓகேங்களா. 2 டைம் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுதோ ஒரு டைம் வந்து எவ்வளோ முடியுது 20, 30 எவ்வளோ முடியுதோ போடுங்க. நல்லா ஃபுல்லாக ஹெவியாக போடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2வது கிளாஸ் இதிலே பாருங்கள். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி அதே தான் பொசிஷன். காலை பின்னாடி தான் ஒட்டி வச்சுருக்கீங்க. பாடி வெயிட் வந்து கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு ஹிப்பை மேலே தூக்கிட்டு இன்னும் கொஞ்சம் லோட் நம்ம அதிகம் கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு டெல்ராய்டோடைய மெயின் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஹெட்டில் வந்து பின்னாடி உள்ள ஹெட்டை வந்து டார்கெட் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன். அதுக்கு பெருசாக நம்ம கிளாஸ் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அதை நம்ம டார்கெட் பண்ணி பண்ணுறோம். இப்போ இது வந்து பாருங்கள், இது வந்து இருக்கிற தரமான கிளாஸு. கொஞ்சம் கவனமாக நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா. ஏன்னா ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது. நல்லா பாருங்கள், லோடு வந்து பாடி வெயிட் நல்லா லோடு எடுத்து ஷோல்டரில் முழுக்க பாடி வெயிட்டை வந்து ஷோல்டர் எடுத்துக்கிட்டு இப்போ பின்னாடி 2 காலம் விரிச்சு வச்சுக்கணும், அகலமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, ஒரு புஷ்அப் பண்ணுறீங்க, ஒரு சைடு வந்து லேட்டரலைஸ் பண்ணுறீங்க, நல்லா ஷோல்டர் மேலே தூக்குறீங்க ஓகேங்களா. நல்லா தூக்கி எல்போ நல்லா நசுக்கிறீங்க. ஸ்லோவாக பண்ணணும் ஓகேங்களா. எவ்வளோ முடியுதோ பண்ணுங்கள். நல்லா பிரீத் அவுட் பண்ணி நல்லா பண்ணுங்கள். மூச்சு இழுக்கும்போது ஹெவிங் விஷயம் பண்ணும்போது நீங்கள் மூச்சு இழுக்கணும். நார்மலாகும்போது நீங்கள் மூச்சை வந்து அவுட் பண்ணணும். பாருங்கள் எந்தளவுக்கு லோடு போகுது பார்த்தீங்களா. தரமாக இருக்கும் ஓகேங்களா. இது வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும் பண்ணுறீங்கன்னா உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணால் போதும். பட் இப்போ இந்த கிளாஸ் பாருங்கள், இது வந்து நீங்கள் எப்படி பண்ணணுமோ அப்படி வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி செட் கணக்கில் நீங்கள் பண்ணலாம் ஓகேவா. இது நார்மல் தான். பட் இதை நம்ம வந்து இதுலேயும் வந்து அதிக ஹெவியாக கொடுக்கணும்னா நான் சொல்கிற ப்ரொசீஜரில் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நார்மலாக தெரிஞ்சது தான் ஓகேங்களா. இப்போ அந்த ஷோல்டர் ப்ரெஸ் ஒரு 20 கவுண்டுக்கு வந்து 2 செட் போடுங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்துங்க 2வது கிளாஸ் இதிலே நம்ம வந்து இப்போ சைடில் லேட்டரலைஸ் பண்ணும்போது கையை வந்து சில பேர் திருப்புவாங்க ஓகேங்களா. திருப்பியும் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் இந்த கிளாஸ் வந்து பாருங்கள், திருப்பாமல் எப்படி நம்ம தம்பிள்ஸ் வந்து தொங்க விட்ட மாதிரி பிடிச்சிருக்கோமோ அதே ஆங்கிளில் தூக்குறோம் ஓகேங்களா. இது ஹரிசாண்டல் ஆங்கிள்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து என்ன பண்ணுறோம், தூக்குறோம், பிரீத் இன், தூக்குறோம், பிரீத் அவுட், நம்ம மூச்சு வெளியே விடுறோம். பிரீத் இன் பிரீத் அவுட் கரெக்டாக பண்ணணும். இது மாதிரி என்ன பண்ணுறீங்க, உங்களால் ஒரு 20 கவுண்ட் பண்ணுங்கள். 5 கிலோ தம்பிள்ஸ் இருந்தால் போதும் ஓகேவா. செம்மையாக இருக்கணும். 3 கிலோ இருந்தால் கூட ஓகே, பரவாயில்ல. நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு லோடு நம்ம அதிகம் கொடுக்கணும்னா நீங்கள் ரெப்ஸ் அதிகம் பண்ணும்போது லோடு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாடி மசில்ஸுக்கு வந்து அதிகம் போகும். இப்போ என்ன பண்ணுறோம், அதே ஃப்ரண்ட் லேட்டரைஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது ஹரிசாண்டல் பொசிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் பொசிஷன், அதாவது ஹேமர் ஸ்டைல் பொசிஷன். ஹேமர்னு சொல்லுவோம்ல, அந்த ஹேமர் பொசிஷன். இது வந்து என்ன பண்ணுறீங்க, இது 20 கவுண்ட் 2 செட் போட்டுங்க ஓகேங்களா. இப்போ இந்த கிளாஸ் பாருங்கள், இதை நீங்கள் 2 செட்டுக்கு சேர்ந்து பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணுறோம் பார்த்துங்க, ஒரு 20 இல்லை 15 10 போட்டுங்க ஓகேங்களா. அடுத்தது பார்த்துங்க சைட் லேட்டரலைஸ். நம்ம என்னெல்லாம் தனித்தனியாக பண்ணமோ எல்லாத்தையும் சேர்த்தாப்பில் பண்ணணும் ஓகேங்களா. தரமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும், உங்களுக்கு செம்மையாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ பார்த்துங்க, இது பண்ணுறோம் ஃப்ரண்டில் ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு தனித்தனியாக பண்ணதை சேர்ந்து பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 20 கவுண்டாக பண்ணோம். நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து 20 போட முடிஞ்சா போடுங்க, இல்லை 15 இல்லை 10 போட்டுக்கலாம். ஆனால் 10 10 10 அப்படி பண்ணணும் ஓகேவா. வேறு லெவலில் இருக்கும். இந்த கிளாஸ் வந்து பாருங்கள், சிங்கிள் ஒரே கிளாஸ் தான் நம்ம பண்ணுறோம். இந்த பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு நான் போஸ் பண்ணேன், இந்த மோஸ்ட் மஸ்குலஸ் போஸ் பண்ணேன், எப்படி இருந்துச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் எந்த பம்பிங் பார்த்தீங்களா. ஸோ ஜஸ்ட் நான் இந்த வீடியோக்கு அந்த கிளாஸ் போடுறதுக்குள்ளே எந்த பம்பிங் இருப்பாருங்க. நான் சிம்பிள் நார்மல் கவுண்டு உங்களுக்கு போடுற கவுண்டு தான் போட்டேன். இதை நீங்கள் நல்லா ப்ராப்பராக போட்டோம்னா தரமாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இதே நம்ம குனிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா. நல்லா உட்காந்து குனிஞ்சிக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது டெல்ராய்டு ட்ராப்புக்கு எல்லா பக்கத்துமே வந்து ப்ராப்பராக லோடு போகும் ஓகேங்களா. இதை நீங்கள் 2 செட் பண்ணுங்கள் ஓகேங்களா. எவ்வளோ முடியுது 2 செட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.